அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்கும் சினிமா பட்டாளங்கள், அதுவும் குறிப்பாக நடிகர் சிவகார்த்தியிலிருந்து சூர்யா வரைக்குமே அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிச்சிருக்காங்க. இன்னும் சூர்யா ஆதரிச்சிருக்காரா, சிவகார்த்தியை ஆதரிச்சிருக்காரா, அதையும் தாண்டி நீதிபதி அவர்கள் அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய கருத்தை, அதே கருத்தை மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களும் ஒரு கருத்தை வழிமுறைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்தால் இந்த காணொலியில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக சீமான் அண்ணன் சொல்லுவாங்க, சினிமாவிலேருந்து நமக்காண்டி குரல் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ வரதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, இப்போ திடீர்னு வந்துட்டோம்னா உங்களுக்கு படங்கள் எதுவும் வராமல் போயிடும் என்கின்ற பயத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி சீமான் இது முன்னாடி நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கு சான்றாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன ஆகுதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறின உடனே நிறைய பேருக்கு வேத்து ஊட்டிச்சு, சொல்லப்போனால் உள்ளுக்குள்ளே வேத்துருச்சு, உள்ளாடெல்லாம் புழுங்கிட்டு அந்த அளவிற்கு எங்கடா எரிடி மேலே ஃபேனை 12 இல்லை 24 வையின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, சீமான் அவர்களை சமீபத்தில், ரொம்ப கிடையாதுங்க, சமீபத்தில் விஜய் அவர்களும் சீமான் அவர்களுடைய அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசல, ஊடகங்கள் அதான் ஹாட் டாப்பிக்காகவே பேசிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட திரு விஜய் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. அதில் முதல் இடத்துல சீமானோட பேரை தான் போடுறாங்க. அதுக்கு இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி பேர், அதுக்கு இப்போ தான் தோல் திருமாவளவன் பேர், அதற்கு இப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய ராமதாஸோடைய பேர், அப்புறம் கமலஹாசனுடைய பேர். இவர்களுடைய பேரில் எங்கே வருது? சீமானனுடைய பேருக்கு பின்னாடி. இது ஊடகங்கள் ஹைலைட்டாக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட பெண்களுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னக்குட்டி நடிகர் சிவகார்த்தி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக சந்தித்து புகைப்படம் ஒன்று எடுத்து, அந்த புகைப்படம் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு இருந்துச்சு. சிவகார்த்தி ரசிகர்கள் அண்ணன் சீமானுடைய தம்பிகள் எல்லாருமே இந்த புகைப்படத்தை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, சீமானனுடைய அரசியல் இருக்குது தெரியுமா, இந்த அரசியல் ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட எந்த அளவிற்கு பேருக்கு என்பதற்கு மிகச்சிறந்த சான்று. நம்ம கருத்துக்களை தாண்டி நம்மளை நேசிப்பதற்கு யார் வராங்க? சினிமா பட்டாளம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திமுக என்கின்ற கட்சி, எம்ஜிஆர்னு ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த கட்சி குப்பைக்கு அப்போவே போயிருக்கும், குப்பைக்கு போயிருக்கும். எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நடிகர் தான் இப்படி ஒரு கட்சி ஒன்று இருக்குன்னு சொல்லி திரைப்படத்தில் காமிச்சு நம்ம மக்களெல்லாம் அப்போயே முட்டலாக்குனாங்க. அந்த நேரத்தில் இப்போ உள்ள மக்கள் வேறன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினிமாவை இன்னும் திமுக தன் கட்டுப்பாட்டில் இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நடிகர் விஜயாக இருக்கலாம், அப்போ தமிழக வெற்றி கழக தலைவராக மாறிட்டார், வேறு விஷயம். அப்போ நடிகர் சிவகார்த்தியாக இருக்கலாம். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னக்குட்டி சூர்யா அவர்கள் சீமானுக்கு ஆதரவு மட்டும்தான் தெரிவிக்கலை, சீமானுடைய பேரை மட்டும்தான் போகல, மற்றபடி சும்மா செருப்பை கழட்டி அடிக்கிற அளவுக்கு திமுக சப்பின்னு கொடுத்துருக்காரு. திமுக மட்டும் கொடுக்கல, வலது கால திமுகனா இடது கால அதிமுக சேர்த்து கொடுத்துருக்காரு. ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எல்லாருக்குமே தெரியும், இந்த கள்ளச்சார விவகாரத்தோம். இந்த கள்ளச்சாராயத்தில் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, சூர்யா பேச மாட்டேங்காரு, சத்யராஜ் பேச மாட்டேங்காரு, பிரகாஷ்ராஜ் பேச மாட்டேங்காங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி போயிட்டா ஒழிஞ்சிக்கிட்டா எல்லாரும் சொன்னாங்க. கரெக்டு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சூர்யா அவர்கள் அறிக்கையை கொடுத்தாங்க, எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. அந்த அறிக்கையில் ரொம்ப சரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வாழ்க்கை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி இந்த புரியுதா, இந்த வார்த்தை வாழ்க்கையே மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ என்னன்னா, அதிமுக சரியில்லைன்னு சொல்லி தான் மக்கள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தோம்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டப்பட்டோம். ஆனால் திரும்ப நம்ம மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி 20 ஆண்டுகளாக சொல்லி திமுகவை பொலிர்னு ஒரு போடு போட்டார். பொதுவாகவே சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல், திமுக இணை உப்பிகள், கொத்தடிமை கூட்டங்கள் என்ன பண்ணிச்சுன்னா, சூர்யா அவர்களையும் ஜோதிகா அவர்கள், சிவகுமார் குடும்பத்தை முழுக்கவே என்னமோ திமுக அனுதாபிமானிக்கே கட்டமைச்சு கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் உரிச்சி கட்டி விதமாக மைக்க கொண்டே மண்டையில் போட்டார் சூர்யா அவர்கள். சூர்யா அவர்கள் பேசினது இந்த திருடனுக்கு தேர் கொட்டினா பொத்திக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஹைனா கூட்டம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, பேச முடியாது. காரணம், சூர்யா அவர்கள் இவங்க சொல்கிறத மாதிரி இலவச கல்வியெல்லாம் உருட்டாமல் உண்மையிலே மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு கல்விக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய அறக்கட்டளைகளை வைத்து நிறைய மாணவர்கள்லேருந்து படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது சூர்யா அவர்கள் சங்கி முத்திர குத்த முடியாது. இங்கே
சூர்யா அவர்களுக்கு திமுக முத்திரை குத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த முத்திரையை வாங்கி செவுட்டில் ஒரு அடி அடித்து நான் என்றைக்குமே சீமான் தம்பியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி காமிச்சிட்டார். இப்போ தான் இதுதான் இந்த திராவிடியாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பொதுவாக 4 திராவிடியா பசங்க வயிறு எரிதுன்னு வச்சுக்கோங்களேங்க, நம்ம சரியான பதில் பேய்கிட்டு இருக்க என்பதற்கு சரியான உதாரணம். என்றைக்குமே அதை கவலையே படக்கூடாது. நம்ம தடுமாறிட்டோமா நினச்சிட்டிங்கன்னா இந்த யூடியூப் போட்டு சுதாதர்மம் மனோஜ் அண்டா செந்தில் அல்லக்கை முண்டங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாம் கதறினாங்கனாலே நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை. 4 திராவிட பையன் கதறானா நீ போகிறது எவன் சொன்னாலும் மாறிடாத, அது சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அதற்கு சான்று சூர்யா அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கை ஒட்டுமொத்த ஹைனா கூட்டத்தையுமே கதிகலங்க வச்சிருக்கு. இன்னொரு பக்கத்தில் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பற்றி பேசும்போது ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து நீ 300 தடவை இருக்கிறீங்க, அந்த அரசை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லி வெட்கக்கேடாக திரு சீமான் என்ன கருத்தை பதிவு பண்ணாங்களோ அதே மாதிரி கருத்தை மதிப்பிற்குரிய நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இந்த விஷசாராயத்தினால 58 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அது எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நபர் ஆணையை அமைச்சிருக்காங்களே தமிழக அரசு. எனக்கு இதில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது, ஆத்திரம் தான் இருக்குது. இந்த நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்க, சாராங்குடிச்சு செத்ததுக்கு தான். இது நாடா சுடுகாடா? குடிக்க வச்சு குடி எடுக்கிறது, தாலி எடுக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பா, கடமையை? கள்ளச்சாராங்குடிச்சு சாகிறவனை ஊக்கப்படுத்துறீங்க நீங்கள். 10 லட்சம் கொடுத்தோடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சரக்கு கொடுத்து செத்து போகிறேன். எது 10 லட்சம்னு ஒன்று? மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு 50,000 நீங்கள். அவன் சரக்கு குடிக்கல, கள்ளச்சாரம் குடிக்கல, உங்கள் கடையில் குவாட்டர் வாங்கி குடிச்சுட்டு இங்கே படுத்து கிடக்குறான் வயிற்று வலிக்குதுன்ட்டு. ஏன்னா 50,000 கொடுக்குறீங்களா? குடிச்சிருக்கானா? அம்மா குடிச்சிருக்கான். அது சாராயமா இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ படுத்து கிடக்குற, நீ 50,000 கொடுக்குற. எப்படி இருக்கு சொல்லுங்க? உழைக்கிறவனும் ஊக்கப்படுத்தலை, விவசாய ஊக்கப்படுத்தலை, மீனவன் செத்ததுக்கு வரல, புயலில் செத்ததுக்கு வரல, இராணுவத்தில் சண்டைக்கு போய் எல்லை பாதுகாப்பு சண்டையில் போய் செத்தவனுக்கு நீ வரல, சாராயங்குடி செத்தவனுக்கு போய் இப்போ விழுந்து போய் பார்க்குறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன்றீங்க. குடும்ப தலைவிக்கு 1000 தான், குடிச்சு செத்தா 10 லட்சம். எப்படி இருக்கு? கேவலம். இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்மளுடைய அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க, 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்துக்கிட்டே நம்மளுடைய உழைப்பு முழுக்க நீ திருடிக்கிட்டு இருக்க, நீங்கள் உழைக்காமல் நீ சம்பளம் கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டு இருக்குன்னு சொல்லி சீமானன் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது ஹைனா கூட்டங்களை முழுக்க பாருங்கள், நம்ம இகழ்வாக பேசுகிறாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே கருத்தான் நீதியரசரும் சுரேஷ்குமாரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணுங்கிற பேரில் நீங்கள் ஒரு தப்பான திட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பேடத்தில் தூக்கி அடிச்சிருக்காரு. இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய கருத்துக்கள். குறிப்பாக இன்றைக்குமே சரியானது வெல்லும்பதற்கு மிகச்சிறந்த சான்று தான் இந்த நடந்த 2 சம்பவங்கள். இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் வந்து சந்திங்க. நன்றி, வணக்கம்.